செகண்ட் கொஸ்டினில் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பின்னு கொடுத்துட்டாங்க. ஆர் இஸ் பர்பஸ் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறாங்க, அதை பவரை ஆர்டராக இருக்கான்னு பாருங்கள். ஆர்டராக தான் இருக்குது. அப்போ அப்படியே எழுதிங்க. அப்படின்னா வரீங்க 4x⁴ மைனஸ் 12x³ ப்ளஸ் 37x² ப்ளஸ் bx ப்ளஸ் a. ஸோ நம்ம டார்கெட் என்னடான்னா ஃபஸ்ட்டு இருக்கிற எலமெண்ட்டை தான் எலிமினேஷன் பண்ணணும். இங்கே என்ன இருக்குங்க, 4x⁴ இருக்குது. அப்போ இந்த 4x⁴ நான் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா 2x² இன்ட்டு 2x², 2x² இன்ட்டு 2x². ஏன்னா 2 2s are 4, x² இன்ட்டு x² x⁴ இல்லையா? ஸோ ஃபார்முலா தெரியும்ல, a⁴m இன்ட்டு a⁴n. அப்போ a⁴m ப்ளஸ் n. மல்டிபிகேஷனில் பேஸ் ஈவனாக இருந்தால் பவரை ஆட் பண்ணுவோம். அப்போ இங்கே x² இன்ட்டு x² இருந்தால் அப்போ x⁴2 + 2 வரும். ஃபைனல் ஆன்சரு x⁴4 வரும். ஸோ அதுதாங்க. அப்போ இங்கே 2 2s are 4 வரும். x² இன்ட்டு x² x⁴4. இப்போ இங்கே சைன் சேஞ்ச் பண்ணால் மைனஸ் ப்ளஸ் 4x⁴4 மைனஸ் x⁴4 4x⁴4 கேன்சல் ஆயிடுச்சான்னா இந்த 2 டிஜிட்டை கீழே டவுன் பண்ணுங்க. மைனஸ் 12x³ ப்ளஸ் 37x². அகைன் என்ன பண்ணோம், இந்த டேர்ம் எதால் மல்டிப்ளை பண்ணோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். அப்போ இங்கே என்ன இருக்குங்க, 2x² இருக்குது. அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4x². ஸோ அடுத்த டார்கெட்னு பார்க்கும்போது இந்த மைனஸ் 12x³ நான் கேன்சல் பண்ணணும். அப்புறம் நமக்கு இங்கேயும் என்ன வரணும், மைனஸ் 12x³ தான் வரணும். அப்போ இந்த 4ஐ எதால் மல்டிப்ளை பண்ண -12 வரும், -3ஆல். அடுத்த வேரியபிள்னு பார்க்கும்போது x³ இருக்குது, இங்கே x² இருக்குது. அப்போ இந்த x²-ஐ எதால் மல்டிப்ளை பண்ண x³ மாறும், x-ஆல். அப்போ அங்கே -3x போட்டால் இங்கேயும் -3x போடணும். இந்த -3x-ஆல் இந்த 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 4s are 12, x² இன்ட்டு x x³. நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 3s are 9, x இன்ட்டு x x². இப்போது சைனை சேஞ்ச் பண்ணால் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ். ப்ளஸ் மைனஸ் 12x³ ப்ளஸ் 12x³ கேன்சல் ஆகிடுமா? அப்போ 37ல் மைனஸ் 9x² போச்சுன்னா நம்மளுக்கு இங்கே 28x². இப்போ 37 மைனஸ் 9னா 28. அகைன் என்ன பண்ணால் 2 டிஜிட்டை கீழே டவுன் பண்ணுங்க. அப்போ என்ன இருக்குங்க, ப்ளஸ் bx ப்ளஸ் ஏன்னு இருக்குது. இந்த டேர்ம் எதால் மல்டிப்ளை பண்ணு சொன்னேன், ஒவ்வொரு முறையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 2 2s are 4x². அடுத்து 2 3s are -6x. இங்கே ப்ளஸ் 28x² தான் எலிமினேட் பண்ணும். நம்ம டார்கெட்டே ஃபஸ்ட் எலமெண்ட் தான். அப்போ இங்கே ப்ளஸ் 28x² கேன்சல் பண்ணிட்டோம்னா இங்கே நமக்கு என்ன பண்ணணும், 28x² தான் வரணும். இங்கே என்ன இருக்குங்க, 4x² இருக்குது. அப்போது இங்கே 28 நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணால் 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அங்கே +7 போட்டால் இங்கேயும் +7 போடணும். அந்த +7ஆல் இந்த 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 7 4s are 28, 28x². நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 7 6s are 42, இப்போ 42x. 7 7s are 49. இப்போ இங்கே சைன் சேஞ்ச் பண்ணால் இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ். இப்போ ப்ளஸ் 28x² மைனஸ் 28x² கேன்சல் ஆகும். இப்போ கேன்சல் ஆச்சுன்னா இங்கே 0 வருமா? நெக்ஸ்ட் என்னென்ன வேல்யூ கண்டுபிடி சொல்கிறாங்க, a வேல்யூ அண்டு b வேல்யூ. கரெக்டாக? இங்கே b வேல்யூன்னு பார்க்கும்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன, b. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன, b. நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன, 42. என்ன 42 ப்ளஸ் 42 சைன் மாற்றினே அதான் எடுக்கணும். ப்ளஸ் 42 ப்ளஸ் 42 ஈக்குவல் டு 0. ஏன்னா ஈக்குவல் டு 0 நமக்கு என்ன தேவை, b தான் தேவை. அப்போ b ஈக்குவல் டு ப்ளஸ் 42 பிகம் -42 மாறும். இந்த x கேன்சல் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு a வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ a இங்கே என்ன 49 -49 -49 ஈக்குவல் டு 0. a ஈக்குவல் டு -49 பிகம் ப்ளஸ் 49 மாறும். அப்போ ஏவோட வேல்யூ 49, பியோட வேல்யூ வந்து -42. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். அப்போ இங்கே செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கும்போது நம்ம ஏ வேல்யூ பி வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இங்கே ஃபஸ்ட்டே ஏபின்னு வந்தால் அதை நம்ம கேன்சல் பண்ணிவிடுவோம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், அதை ரிவர்ஸில் எழுதிக்கும். அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டில் 100 கான்ஸ்டன்ட் முதல்ல
அடுத்தது எக்ஸ் டேர்ம் அப்போ 220x, அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் 361x ஸ்கொயர், அடுத்தது எக்ஸ் கியூப் ப்ளஸ் பி எக்ஸ் கியூப், லாஸ்ட்டாக பார்க்கும்போது பவர் 4. இப்போ ஏஎக்ஸ் பவர் 4. இப்போ ஃபஸ்ட்லேருந்து வரும் இந்த 100 நான் கேன்சல் பண்ணணும். அப்போ 100 கேன்சல் பண்ணால் 10 × 10, இப்போ 10 10s are 100. இப்போ நான் சைனை மாற்றணும்னா மைனஸ், இப்போ ப்ளஸ் 100 மைனஸ் 100 கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த 2 டேர்மை கீழே டவுன் பண்ணால் 220x ப்ளஸ் 361x ஸ்கொயர். நெக்ஸ்ட் இது எதால் மல்டிப்ளை பண்ண சொன்னேன்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 10s are 20 வரும். இந்த 220xை நான் கேன்சல் பண்ணிட்டேன்னா இந்த 20 எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 11ஆல். 11 2s are 22 வரும். அப்போ என்ன பண்ணணும்னா ப்ளஸ் 11x, இங்கே என்ன பண்ணணும்னா ப்ளஸ் 11x. ஏன்னா 11 × 2 மல்டிப்ளை பண்ணால் 22, 0 வந்துடும். நெக்ஸ்ட் எக்ஸ் இருக்குன்னா நான் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணும். அப்போது 11 20s are வந்து 220x. நெக்ஸ்ட் 11 11s are வந்து 121. x × x வந்து எக்ஸ் ஸ்கொயர். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே 220x இருக்குது, இங்கே வெறும் 20 இருக்குது. அப்போ இந்த 20 எதால் மல்டிப்ளை பண்ணி எவ்வளோ மல்டிப்ளை பண்ணும் கரெக்டாக? அப்போ 20 × 11, இப்போ 0 2 0 2 ஆட் பண்ணால் 220. ஓகேவா? நெக்ஸ்ட் சைன் சேஞ்ச் பண்ணால் இங்கே மைனஸ், இங்கே மைனஸ், ப்ளஸ் 220x மைனஸ் 220x. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 361 மைனஸ் 121, 1 மைனஸ் 1 0. நெக்ஸ்ட்டு 6 மைனஸ் 2னா 4, 3 மைனஸ் 1னா 2, அப்போ 240x ஸ்கொயர். அகைன் இந்த 2 டிஜிட்டை கீழே டவுன் பண்ணால் ப்ளஸ் பிஎக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏஎக்ஸ் பவர் 4 வரும். நெக்ஸ்ட் இது நம்ம இதால் மல்டிப்ளை பண்ணோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 2 × 10 மல்டிப்ளை பண்ணால் 20, 2 × 11 இது மல்டிப்ளை பண்ணால் 22x. ஏன்னா 2 11s are 22. இங்கே 240 இருக்குது, நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குங்க வெறும் 20 இருக்குது. அப்போ இந்த 20ஐ எதால் மல்டிப்ளை பண்ணால் 240 வரும்? 12ஆல். ஓகேவா? அப்புறம் நீங்கள் 12x ஸ்கொயர். அப்போ அங்கே 12x ஸ்கொயர் போட்டால் நம்ம இங்கே என்ன பண்ணணும்? 12x ஸ்கொயரை போடணும். ஏன்னா இது 20ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 12s are 240. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 12 × 20 240x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 12 × 22 மல்டிப்ளை பண்ணால் ஸோ 12 × 22, இப்போ 2 2s are 4, 2 1s are 4, இங்கே 2 வரும். அப்போ 264 வரும். அப்போது 12 × 22 மல்டிப்ளை பண்ணால் 264, x × x ஸ்கொயரு எக்ஸ் கியூப். அடுத்தது 12 12s are 144, 12 12s are 144, எக்ஸ் ஸ்கொயர் × எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4. இப்போ சைனை சேஞ்ச் பண்ணால் இங்கே மைனஸ் 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 ப்ளஸ் 240x ஸ்கொயர் மைனஸ் 240x ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுமா? நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ் கியூபை கேன்சல் ஆகிடும். இந்த எக்ஸ் கியூபுக்கு கூட என்ன இருக்குது? கோஎஃபிஷியன்ட் பி இருக்குது. அப்போ பி இந்த எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 264. சைன் மாத்திரத்துக்கு என்ன அதுதான் வேல்யூ. அப்போ மைனஸ் 264 ஈக்குவல் டு 0. ஸோ பி ஈக்குவல் டு மைனஸுக்கு போச்சா ப்ளஸ்ஸாக மாறும். இப்போ பியோட வேல்யூ 264. நெக்ஸ்ட் ஏ வேல்யூ கேட்குறேன் இல்லையா? அப்போ இங்கே எக்ஸ் பவரோட கோஎஃபிஷியன்ட் ஏ, இங்கே எக்ஸ் பவரோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 144 ஈக்குவல் டு 0. ஏன்னா இங்கே மைனஸ் தானே இருக்குது. நெக்ஸ்ட்டு அதான் போச்சு ப்ளஸ்ஸாக மாறுமா? ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் 144.